ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் ப்ரோ. நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வயர்லெஸ் பவர் டிரான்ஸ்மிஷன் பற்றி பார்க்கலாம். வயர்லெஸ் பவர் டிரான்ஸ்மிஷன்றது வயர்லெஸ்ஸாக ஒரு லைட் எப்படி எரிய வைக்கிறதுன்றது தான் வயர்லெஸ் பவர் டிரான்ஸ்மிஷனு. இப்போ ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணாமல் பவர் எப்படி டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்களோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வயர்லெஸ் பவர் டிரான்ஸ்மிஷனில் இப்போ வயர்லெஸ் சார்ஜர் வந்துருக்கு, எல்லாத்துக்கும் தெரியும். அது புது இன்வென்ஷனாக இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா மொபைல் ஃபோனும் இப்போலாம் வயர்லெஸ்ஸாக சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ வர மாடலில் மோஸ்ட்லி வயர்லெஸ் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா அது வந்து பேசிக் மாடல் இது தான். வயர்லெஸ் டிரான்ஸ்மிஷனில் பேசிக் மாடல் இது தான். இது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், நான் இது 2 லைட் வச்சுருக்கேன். ஒரு லைட் வச்சு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஒயர் கனெக்ஷனும் இல்லை கேப்பில். ஆனால் எப்படி எரியுது பாருங்கள். அட்டை எடுத்து காமிக்கிறேன். இதுதான் வயர்லெஸ் பவர் டிரான்ஸ்மிஷன்றது. இது கீழே பார்த்திங்கன்னா இது பேசிக் சர்க்யூட் இருக்கும். இது சர்க்யூட் பார்த்திங்கன்னா அது இங்கே இருக்குது. இது பார்த்திங்கன்னா நான் 27 kg ஒயர் எனாமல் காப்பர் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு வைண்டிங் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமரி சைடில் வந்து ஒரு வைண்டிங், செகண்டரி சைடில் ஒரு வைண்டிங். ப்ரைமரி ஒரு ஆக்சிலேட்டர் வைண்டிங் 2 இருக்குது. மெயின் வைண்டிங் இந்த ஆக்சிலேட்டர் வைண்டிங் 2 இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா மெயின் வைண்டிங் 20 turns, ஆக்சிலேட்டர் வைண்டிங் 20 turns. இது பார்த்திங்கன்னா இது 1.5 volt வோல்டேஜில் ரன் பண்ண போகிறோம். இதில் யூஸ் பண்ணுற டிரான்சிஸ்டர் வந்து BC507 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுறோம். 1K ரெசிஸ்டர் யூஸ் பண்ணுறோம், 1 kilo ohm ரெசிஸ்டர். அதில் இது மோஸ்ட்லி அப்புறம் வேறு எதுவும் தேவையில்லை. இது தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா எனாமல் காப்பர் ஒயரு, அப்புறம் ஒரு ரெசிஸ்டரு, ஒரு டிரான்சிஸ்டரு, ஒரு 1.5 volt பேட்ரி, அப்புறம் கொஞ்சம் கனெக்ட் பண்ணுறது ஒயர் இருந்தால் போதும். இதில் பார்த்திங்கன்னா ப்ரைமரி வைண்டிங்கில் பார்த்திங்கன்னா ரெண்டு வைண்டிங்காக சுற்றணும். ஒரு சென்டர் ட்ராப் ட்ரான்ஸ்ஃபார்மர் எப்படி அவுட்புட் வருமோ அந்த டிசைனில் தான் இது வரும். ஒரு வைண்டிங் எப்படியுமே ஃபஸ்ட்டு ஒரு 20 turns விட்டு அதில் ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம். அதை ஒயரை கட் பண்ணாமல் அப்படியே இன்னொரு 20 turns சுற்றுறோம். அதை அப்படியே டேரெக்டாக ஜாயின் பண்ணி தான் எடுக்கணும். அது இந்த வைண்டிங் தான் இது. அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா ப்ரைமரியில் செகண்டரி வைண்டிங் பார்த்திங்கன்னா அப்படியே 40 turns அப்படியே டேரெக்டாக அப்படியே சுற்றத்தான். இந்த இங்கே பாருங்கள், இது வந்து 40 turns. 40 turnsல வந்து அப்படியே டேரெக்டாக ஒரு LED கனெக்ட் பண்ணுறது தான். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 volt பேட்ரி யூஸ் பண்ணுறேன், கனெக்ட் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பற்றி இப்போ பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா வயர்லெஸ் பவர் டிரான்ஸ்மிஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒரு டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுறோம், பார்த்துருக்கீங்க. இந்த டிரான்சிஸ்டர் என்ன பண்ணுறதுன்னா ஃபஸ்ட்டு 1.5 voltage சப்ளை ஆகுது. இந்த இது 1.5 volt வந்து கலெக்டர் வந்து இப்போ பேஸுக்கு சப்ளை கொடுத்தா தான் எமிட்டருக்கு போய் கிரவுண்டை கனெக்ட் ஆகும் இந்த வைண்டிங்கு. அதனால் 20 turns இங்கே போட்டிருக்கிறது. இது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்படி இருக்கிறது. இது வந்து 2 இப்படி டிரான்ஸ்ஃபார்மர் கணக்கில் இப்படி இருக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் தான் 2 வைண்டிங் இருக்குது. அப்படின்னும்போது இந்த ஃப்ளக்ஸ் வந்து இதில் கட் ஆகும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா மெயின் வைண்டிங், ஆக்சிலேட்டர் வைண்டிங்கு. இப்போ வந்து ஆக்சிலேட்டர் வைண்டிங் ஏரியா ரெசிஸ்டர் ஏரியா வந்து உங்களுக்கு சப்ளை போகும். ரெசிஸ்டர் ஏரியா சப்ளை வந்து இந்த பேஸுக்கு சப்ளை போகும். இந்த பேஸுக்கு சப்ளை பார்த்திங்கன்னா இந்த பேஸுக்கு சப்ளை ஆகும். இந்த பேஸுக்கு சப்ளை போகும்போது இந்த வைண்டிங் வழியாக இந்த கிரவுண்டு ரீச் ஆகிடும். அதனால இந்த வைண்டிங்கில் ஒரு ஃப்ளக்ஸு ப்ரொடியூஸ் ஆகும். இதில் முக்கியமானதுன்னு பார்க்கணுன்னா இங்கே ரெசிஸ்டர் போடுறதுனால இங்கே கரண்ட்டு வந்து கம்மியாக தான் கிடைக்கும். அதனால இதில் வந்து கரண்ட்டு அலோவ் பண்ணுறது வந்து ரொம்ப கம்மியாக தான் அலோவ் பண்ணணும். இப்படி பண்ணும்போது இந்த இது கரண்ட் ஃப்ளோ இருக்கும். அதனால இந்த வைண்டிங்கில் கரண்ட் ஃப்ளோ இருக்கிறதுனால இங்கே ஒரு ஃப்ளக்ஸு ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஃப்ளக்ஸு வந்து இந்த ஃப்ளக்ஸு கட் பண்ணும். பார்த்திங்கன்னா இந்த வைண்டிங்கில் ப்ரொடியூஸ் ஆகிற ஃப்ளக்ஸ் வந்து இந்த ஃப்ளக்ஸை கட் பண்ணும்போது இதில் வந்து அதிகப்படியான இன்னும் 1.5 volt இல்லாமல் இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான இந்த ஃப்ளக்ஸை கட் பண்ணுறதுனால
இந்த ஃப்ளக்ஸில் வந்து அதிகப்படியான கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகும் இந்த வைண்டிங் வழியாக. இந்த வைண்டிங் வழியாக அதிகமான கரண்ட் போகிறதுனால இந்த பேஸு வந்து அதிகப்படியான ஃப்ளக்ஸு இது வந்து கரண்ட் ஃப்ளோ வந்து கொஞ்சம் இந்த டிரான்சிஸ்டர் வந்து அலோவ் பண்ணும். அதனால் இதில் வந்து ப்ரொடியூஸ் கரண்ட் வந்து அதிகமாக போகும். இதுமாரி ஒரு சீக்வன்ஸில் எண்ட் ஆகும். அந்த எண்டிங்கில் தான் ஃப்ரீக்வன்சி இதேமாரி மாற்றி மாற்றி இது கரண்ட் ஃப்ளோ அதிகமாக இதில் ஃப்ளக்ஸ் அதிகமாக கட் பண்ணின்றதுனால இங்கே ஒரு ஃப்ரீக்வன்சி ஜென்ரேட் ஆகும். இந்த ஃப்ரீக்வன்சி லெவல் பார்த்தீங்கன்னா 120 நீங்கள் இன்புட் பவர் பொறுத்து மாறும். இன்புட்டில் 1.5 வோல்ட்டு கொடுக்கறதுனால எனக்கு ஃப்ரீக்வன்சி வந்து 110 கிலோஹெர்ட்ஸ் கிடைக்குது. 110லேருந்து 130 கிலோஹெர்ட்ஸ் வரையும் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்படி ப்ரொடியூஸ் ஆகிற ஃப்ளக்ஸ் வந்து இந்த காயிலே சுற்றிட்டு இருக்கும். இது ஃப்ரீக்வன்சி ப்ரொடியூஸ் ஆகிறது வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸாக கன்வெர்ட் ஆகும். இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு கன்வெர்ட் ஆகிறதுனால அந்த ஃப்ளக்ஸை வந்து நம்ம கட் பண்ணுறோம். இதுக்கு தான் நம்ம செகண்டரி வைண்டிங் யூஸ் பண்ணுறோம். இந்த செகண்டரி வைண்டிங் வைக்கிறதுனால இதில் ஃப்ளக்ஸு கட் பண்ணி இதில் லைட் எரியுது. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகி நம்ம அதில் லைட் எரியும் போது இது லைட் கனெக்ட் பண்ணும்போது லைட் எரியுது. அடுத்தது பார்த்திங்கன்னா இதோட ஃப்ளக்ஸு கண்டுபிடிக்கலாம். சரி, இதோட ஃப்ரீக்வன்சி எவ்வளோன்னு உங்களுக்கு நான் செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு இதை ஃப்ரீக்வன்சி என்னன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இதில் வந்து நான் செகண்டரி வைண்டிங்கில் ப்ரோப்பை கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதோட ஃப்ளக்ஸ் ஃப்ரீக்வன்சி எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. ஃப்ரீக்வன்சி பார்த்திங்கன்னா 165 வருது. 165 கிலோஹெர்ட்ஸ் லீகிங் ஃப்ரீக்வன்சி வருது. இதை நான் செகண்டரி வைண்டிங்கை நான் எடுக்க பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு இதாகும். செகண்டரி வைண்டிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக நான் மேலே தூக்க இந்த ஃப்ரீக்வன்சியும் கம்மியாகவும் ஃப்ளக்ஸு ஆம்ப்ளிடியூட்டும் கம்மியாகவும் பார்க்கலாம். இதோட ஃப்ரீக்வன்சியை பாருங்க. இப்போ கரெக்டாக உங்களுக்கு நான் ரொம்ப அழுத்தி வைக்கிறதுனால ஃப்ரீக்வன்சி அதிகமாக காமிக்குது. இது எவ்வளோ ஃப்ளக்ஸ் கட் பண்ணுதோ அந்த ஃப்ரீக்வன்சியில் நமக்கு காமிக்குது. அதேமாதிரி ஆம்ப்ளிடியூட்டும் கம்மியாகுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஒயர்லெஸ் பவர் டிரான்ஸ்மிஷன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஏதாச்சும் டவுட்டுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.